வியர்டஸ்ட் லா ஆஃப் நார்த் கொரியா. நார்த் கொரியாவில் இருக்க வியர்டான லாவும் அந்த லா எவ்வளோ கொடூரமாக இருக்குன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹலோ கைஸ், வெல்கம் டு பெர்லின் டாக்ஸ் தமிழ். பொதுவாக ஒரு நாட்டுக்கு லான்றது அந்த நாட்டோட மக்களுக்காகவும் அந்த நாட்டில் இருக்க மக்கள் அதை சரியாக நடந்துக்குன்றதுக்காக தான் இந்த ஒரு லாலாம் கொண்டு வருவாங்க. பட் இவங்க அந்த நாட்டோட மக்கள் இந்த நாட்டை விட்டே ஓடி போகணுன்றதுக்காக தான் லாவை கொண்டு இந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இருக்க ஒரு 10 லாவை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய லா அதனால் லிசனிங் ஃபாரின் மியூசிக் ஆர் ஃபாரின் மூவிஸ் இது ஏதாச்சும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களை இம்ப்ரீஸ்மெண்ட் இல்லைன்னா எக்ஸிக்யூட் பண்ணிடுவாங்க, கொண்டுருவாங்க. அதுவும் பப்ளிக்காக வச்சு கொண்டுருவாங்க. நீங்கள் ஃபாரின் மியூசிக்லாம் கேட்டிங்கன்னா உங்களை கொண்டுருவாங்க. நம்ம இந்தியாவில் இருந்துட்டு நம்ம இப்போ ஜஸ்டின் பீபரோட மியூசிக் கேட்போம். அதே மாதிரி அவெஞ்சர்ஸ் மூவி, ஹாலிவுட் மூவிஸ்லாம் பார்த்துட்டு இருப்போம். இந்த மாதிரி நம்ம இந்தியாவிலேருந்து பார்ப்போம். அதே நீங்கள் நார்த் கொரியாவிலேருந்து இதை பார்த்தீங்கன்னா உங்களை கொண்டுருவாங்க, இல்லை இம்ப்ரீஸ்மெண்ட் ஜெயிலில் போட்டுருவாங்க. இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று பண்ணிடுவாங்க கைஸ். நம்பர் 2, மேக்கிங் இன்டர்நேஷ்னல் கால் அந்த நாட்டில் ஒரு கிரைம். இதே நம்ம இந்தியாவிலேருந்து வெளிநாட்டில் இருக்க நம்ம சொந்தக்காரங்க யாராவது வெளிநாட்டுக்கு போயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு கால் பண்ணி நம்ம பேசுவோம். அதே நீங்கள் நார்த் கொரியாவில் பண்ணிங்கன்னா உங்களை கொண்டுருவாங்க. 2007 இந்த மாதிரி ஒருத்தர் நிறைய தடவை கால் பண்ணிட்டு இருந்தவரை நார்த் கொரியான் கவர்மெண்ட் அவரை எக்ஸிக்யூட் பண்ணிடுச்சு, கொண்டுட்டாங்க. நம்பர் 3, நம்மளோட ஹேர் ஸ்டைல், அதாவது நம்ம எப்படி முடிவுன்றதை கூட அந்த கவர்மெண்ட்டோட இதில் தான் பண்ணும். நார்த் கொரியன் கவர்மெண்ட் 2013 28 ஹேர் ஸ்டைல் விட்டுருந்தாங்க. அந்த 28 ஹேர் ஸ்டைல்ஸ் வந்தப்பட்டு தான் அவங்க ஹேர் ஸ்டைல் வெட்டணும். அது 18 மென்ஸ் உமன்ஸுக்கும் 10 தான் மென்ஸுக்கும். இந்த 10 ஹேர் ஸ்டைல் தான் பெண்ஸ் வச்சுக்கணும், இந்த 18 ஹேர் ஸ்டைல் தான் உமன் வச்சுக்கணுன்ற ஒரு கட்டுப்பாடோடு இருக்காங்க. முடியல கூட அந்த நாட்டில் ரொம்பவே கொடூரமான லாவாக இருக்குது. நம்பர் 4, ஒருத்தரோட ப்ரொஃபஷனை அவங்களால டிசைடே பண்ண முடியாது. நார்த் கொரியாவில் இருந்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபஷனை உங்களால் டிசைட் பண்ண முடியாங்க, அந்த கவர்மெண்ட் தான் அதை டிசைட் பண்ணும். இப்போ உங்களை லேபருக்கு தேவைன்னா உங்களை லேபருக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க. உங்களுக்கு விருப்பம் இருக்கா இல்லையாலாம் அந்த கவர்மெண்ட் கேட்க மாட்டாங்க. நீ எனக்கு லேபருக்கு தேவைனா நீ வாடா லேபருக்குன்ட்டு உங்களை இழுத்துட்டு போயிடுவாங்க. நம்ம ஊரில் கூட இந்த மாதிரி எந்த விஷயமும் இல்லை. பட் நார்த் கொரியாவில் இது ரொம்பவே கொடூரமாக இருக்குது. ஒருத்தருக்கு ஒரு ஃப்ரீடமே இல்லாமல் அவங்கள வாழ வைக்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். நம்பர் 5, இப்போ நான் ஒருத்தர் சூசைட் பண்ணிக்கிட்டு செத்துட்டேன்னா நான் ஒருத்தன் தான் பண்ண தப்பு, நான் சூசைட் பண்ணதுனால நான் தான் செத்துருக்கேன். பட் இதே நீங்கள் நார்த் கொரியாவில் இந்த விஷயம் பண்ணிங்கன்னா நீங்கள் மட்டும் தப்பு இல்லைங்க, உங்கள் ஃபேமிலியை அரெஸ்ட் பண்ணிடுவாங்களாம். அரெஸ்ட் பண்ணி வச்சு அவங்களுக்கு தண்டனை கொடுப்பாங்களாம். அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் பண்ண க்ரைமுக்கு அவங்களோட 3 ஜென்ரேஷன் ஃபேமிலியை அவங்க பனிஷ் பண்ணுவாங்களாம், தண்டனை கொடுப்பாங்களாம். இது ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. ஒருத்தன் பண்ண தப்புக்கு அவன் ஃபேமிலியை தண்டிக்கிறதோட அவன் 3 ஜென்ரேஷன் தாண்டி அவன் ஃபேமிலி தண்டிப்பாங்கன்னா ரொம்பவே கொடூரமாக இருக்குது இந்த ஊரில் ஆகும். நம்பர் 6, நம்ம ஸ்கூலுக்கு போனோன்னா நம்ம ஸ்கூலுக்கு பேக் எடுத்துகிட்டு போகணும், புக் எடுத்துகிட்டு போகணும். பட் அதே நீங்கள் நார்த் கொரியாவில் போய் ஸ்கூலுக்கு போனீங்கன்னா சேரு பெஞ்சு எல்லாமே எடுத்துகிட்டு வரணும். ஏன்னா அங்கே எதுவுமே இருக்காங்க. அந்த சேர் பெஞ்சு நீங்கள் தான் எடுத்துகிட்டு வரணும். அப்படி ஸ்கூலுக்கு போகாத குழந்தைங்களாம் என்ன பண்ணணும்னா அவங்கள லேபர் கூலி வேலைக்கு கூப்பிட்டு போயிடுவாங்களாம். நம்பர் 7, அவங்களுக்கு ஓட்டு போடுற உரிமைலாம் இருக்குங்க. நார்த் கொரியன் பீப்புளுக்கு அவங்களோட ஓட்டு போடுற உரிமை இருக்குது. ஆனால் அந்த ஓட்டு போடுறது ஒரே ஒரு ஆளுக்கு தான் போட முடியும். அதுவும் கிம் ஜாங் உனுக்கு மட்டும் தான் போட முடியும், வேறு யாருக்குமே போட முடியாது. அவங்க 17 வயசுக்கு மேலே இருக்க எல்லா ஆளாலையும் ஓட்டு போட முடியும். பட் அவங்க ஓட்டு போடுறது ஒரே ஆளுக்கு தான், கிம் ஜாங் உனுக்கு மட்டும் தான் ஓட்டு போடணும், வேறு யாருக்கும் ஓட்டு போடவும் முடியாது. ஏன்னா அவங்க ஒரே ஒரு இது மட்டும் தான் இருக்கு ஓட்டிங்கு. நம்பர் 8, நீங்கள் எந்த ஒரு பேர் வேணாலும் வச்சுக்கலாம் நார்த் கொரியாவில். பட் கிம் ஜாங் உன்ன்ற பேர் மட்டும் வைக்கவே கூடாது. அப்படி வச்சிங்கனாலும் அந்த பேரை நீங்கள் மாற்றிடணும். ஏன்னா அது அவங்களோட கரண்ட் பிரசிடென்ட்டோட நேம்னால அந்த பேரை யாரும் யூஸ் பண்ணக்கூடாது. இது நார்த் கொரியாவில் இருக்க ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல்ஸுங்க. நார்த் கொரியாவில் டெலிவிஷனாக இருக்குங்க. பட் 3 சேனல் தான் இருக்கும். அந்த 3 சேனலும் கவர்மெண்ட்டோட சேனல். நார்மலாக கவர்மெண்ட்டோட சேனல் எப்படி இருக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். நார்த் கொரியன் கவர்மெண்ட்டாக ரொம்பவே கொடூரமான கவர்மெண்ட். அந்த கவர்மெண்ட்டோட 3 சேனலுமே அந்த கவர்மெண்ட் மாதிரி தான் இருக்கும், கொடூரமாக தான் இருக்க போகுது. நம்பர் 10, நீங்கள் நார்த் கொரியாவுக்கு டூருக்கு எதாவது போனீங்கன்னா நீங்கள் ஒரு டூரிஸ்டாக இருந்தாலும் உங்களோட ஃபோனு உங்களோட கம்ப்யூட்டர் எல்லாத்தையும் பிடிங்கி வச்சுட்டு நீங்கள் எப்போ ஊருக்கு போவீங்களோ அப்போ தான் அவங்க திருப்பி தருவாங்களாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரிலீஜியஸ் நம்பிக்கை இருந்தீங்கன்னா அதை உங்களோட டூரிஸ்ட் கைடு அவரே கூப்பிட்டு போகிறான், அவர் சொல்கிறது தான் நீங்கள் செய்யணுமா. நீங்கள் நார்த் கொரியாவில் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க. இப்போ இந்த ஒரு லாஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் நார்த் கொரியன் கவர்மெண்ட் சொல்லுது. நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்களா இல்லை ஃபாலோ பண்ணாமல் போவீங்களா? ஃபாலோ பண்ணலின்னா உங்களை கொண்டுருவாங்க. ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். நீங்கள் பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்கன்னா அதுக்கு அனுபவம் சொல்லுங்கள்.